ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மாமன் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக்கை படக்குள்ளேருந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக் என்ன மாதிரி இன்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் இந்த சேனல் புதுசாக இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மாமன் நம்ம சூர்யா அவர்களை லீடில் பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு நம்மளோட டேரக்ஷன் பிரசாந்த் பாண்டியராஜ் அவர்களை டைரக்ட் பண்ணுறாங்க. இந்த படம் விலங்குன்ற ஒரு படம் வெப் சீரிஸை டைரக்ட் பண்ண இந்த டேரக்டர் தான் இவங்க பட கூட்டணியில் சேர்றாங்க. இந்த படத்துக்கு ஐஸ்வர்யா லட்சுமி அவர்கள் ஃபீமேல் லீடாக நடிக்கிறாங்க. இப்போ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக்கை படக்குள்ள தான் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்த்திங்கன்னா ஒரு சண்டை போட்டுட்டு அது நிற்கிற மாதிரியான சூர்யா நம்ம பார்க்க முடியுது. செகண்ட் லுக்கில் அவங்களுக்கு காது குத்துற மாதிரியாகவும் அப்படியே கத்துற மாதிரி ஒரு ஃபன் எலமெண்ட்டோட இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த படத்தில் ஒரு பெரிய பட்டாளமே நடிக்கிறாங்க. குறிப்பாக விலங்கு படத்தின் மூலமாக அந்த டேரக்டர் ஒரு பெரிய பிரபலம் ஆகிட்டார். அந்த படமே ஒரு பக்காவான ஒரு படமாக இருந்தது. ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் மூவியை எப்படி எடுக்கணுமோ அதை கிராமத்து பின்னணி உள்ள ஒரு படமாக ஒரு வேறு லெவல் படமாக எடுத்திருந்தார். இந்த படத்தில் உள்ள வில்லன் கதாபாத்திரம் பக்காவாக இருந்தது. அதே மாதிரி சூர்யா பொறுத்த வரைக்கும் சூரியோட லைனப்பும் வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக இப்போ கூழாங்கல் படத்துக்கு விகடன்லேருந்து ஒரு ஹையஸ்ட் ரேட்டிங்கை கொடுத்துருக்காங்க. 53 ரேட்டிங்கை கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இந்த அளவுக்கு ரேட்டிங் வாங்கினதில்லை. அந்தளவுக்கு அவர் நடிப்பு வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்போ விடுதலை 2லேயே அவரோட செட்டிலான ஒரு ஆக்டிங்கை நம்ம பார்த்துருந்தோம். அதனால் இந்த படம் ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னராக கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கருடன் மாதிரி ஒரு படத்தை இப்போ இவர் தரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக்கை இப்போ லான்ச் பண்ணது மூலமாக இந்த படத்தோட ஒரு சம்மர் ரிலீஸ்க்கு பிளான் பண்ணுறதா அவங்க அறிவிச்சிருக்காங்க. குறிப்பாக இந்த படம் ஏப்ரல் இல்லாட்டி மே அந்த காலகட்டத்தில் ரிலீஸ் ஆகும். ஏப்ரல் மாதம் நிறைய லைனப்பில் இருக்குது. குறிப்பாக தக் லைஃபும் ஏப்ரல் மாதம், அதே மாதிரி ஜூன் ஜூலைன்னு சொல்லிட்டு நிறையா இதில் தக் லைஃப்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த போட்டியில் இந்த படம் எப்போ வரும்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்துக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது? இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக் பார்த்தீங்களா? இந்த படத்துக்கு எவ்வளோ ஈகராக இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.